நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், வாட் இஸ் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சதையும் எலும்புகளையும் உறுதியாக வச்சிருக்கிறது தான் ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு பேர் ஃபிட்னஸ் கிடையாது. உள்ளார்ந்து ரொம்ப ஆரோக்கியமாக எல்லா விஷயங்களையும் நம்மளால செய்ய முடிஞ்சாதான் அது பேர் ஃபிட்னஸ். அதாவது ஒரு வேலையை நல்ல பாடி மசில்ஸ் அதிகமாக இருக்கவங்களால டக்குன்னு ஒரு வேலையை குனிஞ்சு ஸ்பீடாக செய்ய முடியுமானா அவங்களால செய்ய முடியாது. ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் ஃபிட். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு வேலையை ஸ்பீடாக செய்யணும். ரொம்ப நேரம் ஓய்வில்லாமல் உழைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சால் அது பேர் என்டியூரன்ஸ் டெவலப்மெண்ட். அது நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கணும். குனிஞ்சு நிமிந்து செய்யற அளவுக்கான உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், நல்ல இதாக இருக்கணும். எலும்புகள் நல்ல உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய தசைகள் நல்ல உறுதியாக இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்து உயிராற்றல் இல்லாமல் அங்கங்கே ஃபியூஸ் போயிடுச்சுன்னா, அதனால உயிராற்றல் நல்லா இருந்தால் தான் நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் போதுமானா பத்தாது. உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். மூளை, நம்மளுடைய தைராய்டு, நுரையீரல், இருதயம், நம்மளுடைய பேன்க்ரியாஸ், அடுத்தது செரிமான மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சிறுநீரக மண்டலம், இதெல்லாம் ஹெல்தியாக ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகும். எல்லாம் நல்லா இருந்து கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? இல்லைங்களா? நல்ல வெயிட் லிஃப்டர் தான், பவர் லிஃப்டர் தான், அதிகமாக கிரியேட்டின் பவுடர், அடுத்து இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிட்னியில் தொந்தரவு வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் உறுப்பு செயலிழந்து போச்சு. ஸோ அப்போ ஆரோக்கியம், ஃபிட்னஸ், ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறுமனே அப்பியரன்ஸில் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்மளால திடீர்னு ஒரு வேலை செய்ய முடியும், எந்த ஓய்வு இல்லாமல் நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது. அடுத்தது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுதா? மென்டல் வெல்பீயிங்கும் சேர்ந்தது தான். மனம் சந்தோஷமான நிலையில இதெல்லாம் ஒருங்கிணையும் போது தான் அது முழுமையான ஆரோக்கியமா சொல்லிக்க முடியுமா ஒழிய ஜஸ்ட் லைக் தட் உடம்பு அப்படியே ஃபிட்டாக ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுல மட்டும் ஃபிட்னஸ் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஃபிட்னஸ்னா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உடம்பு, மனசு, புத்தி, உயிர் எல்லாம் சேர்ந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபிட்னஸ்ன்னு ஒத்துக்க முடியாது. அதனால இதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பேஸ், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது தனித்தனியாக ட்ரைனிங் பண்ணி வலுப்படுத்திக்கலாம்லாம் முடியாது. நம்மளோட வாழ்க்கை முறையோட, நடைமுறையோட அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? டெய்லி சாமி கும்பிடுறது ஆன்மாவுக்கு நல்லது. டெய்லி புத்தகம் படிக்கிறது மூளைக்கு நல்லது. ஃபிட்னஸ், மூளையும் ஃபிட்டாக இருக்கணும்ல. ஸோ அன்பா குழந்தைங்க கிட்ட, நம்ம வீட்டு பெட் அனிமல்ஸ் கிட்ட, நம்ம கூட சார்ந்து வாழ்கிட்ட அன்போடு நடந்துக்கிறது நம்மளுடைய மனநலத்துக்கு நல்லது. தினசரி உடற்பயிற்சி, யோகா போன்ற நல்ல பயிற்சிகளை செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுட்டு உடல் நலத்துக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிட்னஸ் ஒழிய தனிமையாக நாம் அப்பியரன்ஸை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க.